மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை, குறிப்பாக இரவு நேர வானிலை அறிக்கை. குறிப்பாக நமது அறிவித்தது போல் கிழக்கு திசை காற்று, ஈரப்பதம் மிக்க காற்று தமிழகம் ஊடுருவு காரணமாக மழைப்பொழிவு தீவிரப்படுத்தியது. அதேபோல் நம் சொன்னோம், குறிப்பாக வங்கக்கடல், அதுவும் இலங்கையை ஒட்டி ஒரு கீழடுக்கு சுழற்சியாக இருக்கும் சொல்லியிருந்தோம். அதேபோல் தற்போது கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரப்படுத்தப்படும். அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மழைப்பொழிவு மற்றும் காற்று குவிதல் எப்படி இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை வழங்கப்படுகிறது, டெல்டா மாவட்டங்களுக்கு பயிர்கள் தண்ணீர் மூழ்குமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த அறிக்கை முழுமையாக பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சுழற்சி மற்றும் இது தாழ்வு பகுதி இன்று இரவுக்கு மேல் தான் மாறப்போகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவும் இரவுக்கு மேல் தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். அது டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை தென் மாவட்டமாக இருந்தாலும் சரி. தென் மாவட்டத்தில் குறிப்பாக இப்போ திருச்செந்தூர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மட்டும் ஒரு பாதிக்கிற மழையாக அமைந்து வருகிறது. மேலும் ஏன்னா அது கடல் ஒட்டிய பகுதியாக இருக்கக்கூடியதுனால விரைவில் மழைமேகங்கள் டக்குன்னு பாசிங் கிளவுட்ஸ் ஃபுல்லும் மழை அதிகப்படுத்தின் காரணமாக டக்குன்னு மழை பாதிப்பு ஏற்படுத்துகிறது அந்த இடத்தில். மற்றும் தண்ணீர் செல்வதற்காக கொஞ்சம் சிரமம் ஏற்படுகிறது. இருக்கும் பட்சத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கக்கூடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மயிலாடுதுறை மாவட்டம், இந்த மணல்மேல்குடி, சீர்காழி, அதேபோல் கொள்ளிடம், திருமுல்லைவாசல், பூம்புகார், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் அதாவது பயிர் நெல்கள் தண்ணீர் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. இவர்கள் வடிகால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். அதேபோல் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளம் மற்றும் பாபநாசம், கும்பகோணம், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், ஆடுதுறை, அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் அதிராமப்பட்டினம் மற்றும் அதேபோல் இந்த பேராவூரணி சுற்றுவட்டார பகுதி, இதெல்லாம் அதாவது விட்டு அதாவது இரவு முழுவதும் விட்டு கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கக்கூடும் அபாயம் உள்ளதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி, கீரமங்கலம் மற்றும் திருமயம், ஆவரோடையார் கோயில், இந்த பகுதிகள் மற்றும் கீரனூர் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். இதன் காரணமாக இந்த பகுதிகளுக்கு நீர், அதாவது குளம் மற்றும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும், ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் விராலிமலை, இலுப்பூர் போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறை, துவரங்குறிச்சி, துறையூர், லால்குடி, டால்மியாபுரம், சமயபுரம், மணச்சநல்லூர் போன்ற பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலை விட்டு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். வங்கக்கடலில் காற்று குவிதல் ஏற்படும் காரணத்தினால் மழைமேகங்களை உள்பகுதியை நோக்கி நகர்த்தக்கூடும். இது மேற்கு மாவட்டம் வரைக்கும் சென்று மழைப்பொழிவை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, சிதம்பரம், சேத்தியார்தோப்பு, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, பெண்ணடம், ஸ்ரீமுஷ்ணம், காட்டுமன்னார் கோயில் போன்ற பகுதியில் நல்ல பலத்த மழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மற்றும் குறிப்பாக லப்பக்குடிக்காடு, ஏரையூர், வேப்பந்தட்டை மற்றும் குரும்பலூர், பெரம்பலூர் மாநகரம், கொளக்காநத்தம் போன்ற பகுதிகள், ஆலத்தூர் தாலுகா முழுவதும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்திலும் மொடையார்பாளையம் மற்றும் ஜெயங்கொண்டம், செந்துறை மற்றும் மீச்சுருட்டு, ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியில், அரியலூர் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் விட்டு மழைப்பொழிவானது இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரம் வரை விட்டு மழையை நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. அந்த உப்பு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா வட மாவட்டங்கள் இப்போ அதாவது புதுச்சேரிக்கு கீழே தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், புதுச்சேரிக்கு மேலே இருக்காது. அதன் காரணமாக விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இரவு நள்ளிரவு அதிகாலங்களில் கிழக்கு திசை காற்றின் காரணமாக மழைப்பொழிவானது அமையக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், கரூர், அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் கடவுர் போன்ற பகுதிகள் குளிர்தலை நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும். மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் அங்கங்கே சற்றே சாரல் முதல் மிதமான மழை, கனமழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் ராமநாதபுரம் கண்டிப்பாக பாதிக்கும் மழை சந்திக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்திங்கன்னா ராமநாதபுரம் மாநகரம் மற்றும் கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் தொண்டி மற்றும் தேவிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினம், மணல்பாடு, திருச்செந்தூர் மற்றும் வீரபாண்டியன்பட்டினம், காயல்பட்டினம் போன்ற பகுதியெல்லாம் அதாவது கனத்த மழை முதல் பலத்த மழை இருக்கக்கூடும், மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என்பதால் சற்று பாதிப்பு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா பழைய கைத்தாறு, ஸ்ரீவைகுண்டம், ஆதிச்சநல்லூர், வைப்பர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி மற்றும் எட்டயபுரம், அதேபோல் பாஞ்சாலங்குறிச்சி, பசுவந்தனை பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். கடையநல்லூர், பாவுச்சத்திரம் மற்றும் ஆலங்குளம், சுரண்டை மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், முக்கூடல் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழையான முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தலையூத்து மற்றும் நாங்குநேரி, வள்ளியூர் மற்றும் ராதாபுரம், திசையன்விளை மற்றும் கூடங்குளம், உபரி மற்றும் பேய்க்குளம், சாத்தான்குளம் போன்ற பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழை, கடலூர் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்த ஊத்து, அதுபோல் மாஞ்சோலை இந்த பகுதியில் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் குளச்சல் போன்ற பகுதியில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் மற்றும் வெம்பகோட்டை, சாத்தனூர் மற்றும் விருதுநகர் மாநகரத்திலாம் கனமழையானது இருக்கக்கூடும். மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாதிப்பு மழையை பொறுத்தவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மலையோர பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.